இப்ப நாங்கள் ஆதரிச்சு அடைஞ்சது என்று சொல்லி ஒரு லிஸ்ட தூக்கி போடட்டும் பார்ப்போம், மற்றவர்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே இதை நாங்கள் செய்து பார்ப்போம், எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவோம் சொல்லி எல்லாரும் துணிஞ்சால் அதை செய்து காட்டலாம். தமிழினத்துக்குள்ளேயே பல்வேறு பிளவுகள் இருக்கின்ற சூழலில் அது எவ்வாறு சாத்தியம் என்ற கேள்வியை தான் முன்வைக்கின்றார்கள். இப்ப வேற வேற விடயங்களை எல்லாம் சொல்றார்கள். குற்றங்களை கட்டுப்படுத்த பொருளாதாரத்தை நிமித்த போறோம் சொல்றாங்க. அதனால தமிழாக்களுக்கு என்ன நன்மை இருக்குது? தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையின் குடையில் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று வருகின்ற பொழுதும் கூட இந்த பிரிவினை என்பது இருக்குமாது. எங்கள் மக்களின் உணர்வலைகளை சர்வதேசத்துக்கு நிலைநாட்டுவதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளரை புத்திஜீவிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இதனை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுல வெல்லம் சோறு வண்டிடம் சொர்க்கம், அவனுங்களுக்கு 2 வருஷமா பெட்ரோல் தந்தான், மண்ணெண்ணெய் தந்தான், சோறு தந்தான், அவனுக்கு தான் நாங்கள் ஓட் போடணும் என்ற அவசியம் கிடையாது. எங்கள் மக்கள் மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல பக்கத்தவர்களாக இருக்கிறார்கள். வாங்கின அவங்க தரகு பணம் வேண்டிக் கொண்டாங்க. கொழும்பில் இருக்கிறவங்க அங்கஜனம் சுமந்திரனும் வாங்கின காசுக்கு மேலால கூறுகிறாங்க. ஏற்கனவே இந்த அரியநேத்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது ஆதரவு நிலையை வழங்காதவர்கள் கூட இப்பொழுது தமிழினத்தினுடைய இந்த ஒற்றுமையை வெளியுலகு காட்ட வேண்டும் என்ற அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இலங்கை ஆள்றதல்ல தங்கின்ற நோக்கமோ தமிழற்றின் நோக்கமோ, இலங்கையில நாங்களும் ஒரு அதிகாரத்துக்குரிய மக்கள் என்பதை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு தேர்தல், இலங்கையின் பொது தேர்தலை பொது வேட்பாளர் மூலம் தமிழரை அடையாளப்படுத்தலாம். இதுக்கு எதிராக யார் போனாலும் தங்களுடைய கட்சியில தமிழ் தேசியம் என்று இருக்கிறார்கள், தயவு செய்து எடுத்துருங்க தமிழ் என்றதை தேசியம் என்று மட்டும் போட்டுக்கொள்ளும். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. இன்றைய நிகழ்ச்சியில் வருகின்ற தேர்தலை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம். செப்டம்பர் 21 இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கான பிரச்சார பணிகள் அனைத்து தரப்பினராலும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இம்முறை தேர்தல் என்பது கடும் போட்டி நிறைந்த ஒரு தேர்தலாக இருக்கப் போகின்றது என்பது ஆய்வு தகவலின் மூலமாகவும் பொதுமக்களுடைய கருத்துக்களின் மூலமாகவும் தெரிய வருகின்றது. அதோடு அரசியல்வாதிகளும் இது தொடர்பாக கூடுதலான கரிசனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எங்கெங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட முடியுமோ, அதனை எவ்வாறு செய்ய முடியுமோ அந்த அத்தனை நுணுக்கங்களையும் அறிந்து அவர்கள் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளியுலகுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலையில் நடைபெறுகின்ற தேர்தலாக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு வெளிவந்ததில் இருந்து இன்று வரை அதற்கான நகர்வுகள் தமிழ் சிவில் அமைப்புகளாலும் மாணவர்களாலும் பொதுமக்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதற்கு இடையில் இதற்கு சவாலாக இருப்பது தமிழ் கட்சிகள் சில, அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். இதை தவிர பேரினவாத சக்திகளோடு தொடர்ந்து பயணிக்கின்ற அரசியல்வாதிகளும் அந்தந்த கட்சிகள் சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உழைப்பையும் அதே நேரத்தில் தங்களுடைய நேரத்தையும் செலவிடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக யார் இருக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்ற நிலையில் இலங்கையினுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறுகின்ற தமிழரசு கட்சியிலும் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அவர்கள் சஜித் அணிக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்க இருப்பதாக அறிவித்திருந்ததை அடுத்து இப்பொழுது அதிலும் பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீதரன் தலைமையிலானவர்கள் தாங்கள் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவு என்று தெரிவித்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது தமிழரசு கட்சி சார்பாக வாக்களிக்க இருந்தவர்கள் இரண்டாக பிளவுபட்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த சவால்களுக்கு மத்தியில் தமிழினத்தினுடைய ஒற்றுமையை எடுத்து எம்பக்கூடிய சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வைக்கின்ற பொறுப்பு என்பது ஒவ்வொரு தமிழ் மக்களையும் சாரும் என்று தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதனை எவ்வாறு செய்வது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது எதிர்கொள்ளுகின்ற சவால் என்னவாக இருக்க போகின்றது? அதே நேரத்தில் இதனை தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் பொது வேட்பாளரை மாற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது பற்றியும் உங்களிடம் கேட்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது
நடைபெறுகின்ற பிரச்சார பணிகளை பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலை என்பது முன்னர் இருந்ததில் இருந்து அதிகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதனை வரவேற்பதாக பல பொதுமக்களும் தெரிவிக்கின்ற நிலையில் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக புலம்பெயர்ந்த மண்ணில் இருந்து இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலையை எவ்வாறு உயர்த்தலாம் என்பதற்கு நீங்கள் நினைக்கின்ற காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பது பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்க போன்றோம். 416-593-0055 வழியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றலாம். முதலாவது நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரசிகன். ரசிகன், சொல்லுங்கள். இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் நீண்ட பார்வையை கொண்டிருப்பீர்கள். ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகளையும் கேட்டிருப்பீர்கள். உங்களுடைய மன உணர்வு என்ன சொல்லுகின்றது? குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளம் என்பது பொதுமக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆமாம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆதரவும் அதிகரித்து தான் காணப்படுகிறது எல்லா மட்டத்திலும். அரசியல் மற்ற கட்சிகள் சம்பந்தமாகவும் மற்றது மக்களிடமிருந்தும் ஆதரவுகள் அதிகரித்து தான் காணப்படுகிறது. அதான் நான் சொன்ன மாதிரி இழப்பதற்கு எதுவுமே இல்லையா. அப்ப நாங்கள் ஒரு முயற்சியை செய்து பார்க்கறதுல எந்தவித தப்பும் இல்லை. அதை செய்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இப்ப நாங்கள் ஆதரிச்சு அடைஞ்சதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட தூக்கி போடட்டும் பார்ப்போம். மற்றவர்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே இதை நாங்கள் செய்து பார்ப்போம், எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவோம்னு சொல்லி எல்லாரும் துணிஞ்சால் அதை செய்து காட்டலாம். ஆனால் சில கட்சிகள் நிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஆண்டாண்டு காலமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த சட்டையில மண்படாம கொழும்புல இருந்து கொஞ்சம் பேர் வந்து எங்கட அரசியலுக்கு பூர்வினம். அது காலங்காலமா நடந்து வர ஒரு விஷயம். அப்ப அவர்கள் வந்துட்டு அவர்கள் எப்பவுமே அவருடைய காலை கழுவி கொண்டுதான் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து பழையினவர்கள் பப்ளிக்காவே அறிக்கையும் விட்டிருந்தார்கள். நாங்கள் அவைகளோடு இருந்த நாங்கள் அவர்களை என்ன எதிர்க்க மாட்டோம், எங்களுக்கு என்ன தமிழினம் அளிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி என்று கூட அறிக்கை விட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அப்படியானவர்கள் எங்களுக்கு வாக்களிக்கவோ அல்லது எங்களுக்கு ஆதரவு தரவோ விரும்ப போவதும் இல்லை. நாங்கள் தனித்து போவதை அவர்கள் விரும்ப போவதும் இல்லை. ஆமாம் ரசிகன், நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கள் என்பது நீங்கள் பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். இந்த விடயங்கள் என்பது ஒரு சாதாரண பொதுமகனுக்கு தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றதா? ஏனென்றால் இதுவரை காலமும் கேட்ட ஒன்றையும் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை. ஆகவே இந்த முறை நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக இதனை செய்தால் என்ன என்ற விடயம் ஒவ்வொரு வாக்களிக்கின்ற பொதுமக்களையும் சென்று அடைந்திருக்கிறதா? நிச்சயமாக அடையவின். இப்ப எங்கட இது மக்களை பொறுத்தவரையில படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்லி ஒருவருமே இல்லை. அதை விட அரசியல் முழுவதுமாக தெரியாட்டாலும் சாதாரணமாக நடைமுறை விஷயத்திலேயே அவர்கள் பலதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப ஒரு போராட்டம் என்று சொல்லி வந்தால் என்ன, எங்க புத்துவில் இருந்து அந்த நடைபயணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இத்தனை ஆயிரம் மக்கள் கலந்து கொண்டார்கள். எதற்காக கலந்து கொண்டு? அப்ப விஷயம் தெரிஞ்சுதான் அவர்கள் வந்தவர்கள். நாங்கள் யாராவது அறிவித்தல் விட்டோம், ஆனால் எல்லாரும் போய் வீட்டை போய். ஆனால் அது ஒரு குடையின் கீழ் செயற்படுமாறு எல்லோரும் சேர்ந்து விடுத்த அறிவிப்பாக இருந்தது. அதனை ஏற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்று தமிழினத்துக்குள்ளேயே பல்வேறு பிளவுகள் இருக்கின்ற சூழலில் அது எவ்வாறு சாத்தியம் என்ற கேள்வியை தான் முன்வைக்கின்றார்கள். இருந்தாலும் நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நன்றி ரசிகன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். 416-593-0055. வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் பிரசாந்த், நான் ராசநாதன். ராசநாதன், சொல்லுங்கள். நீங்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக குறிப்பாக புலம்பெயர் மண்ணில் இருந்து இந்த ஆதரவு தளம் என்பது அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்படுகின்ற நிலையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்ல அதுதான் தமிழ் மக்களுக்கு இன்று தேவையான விடயம். ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், ஒரு தமிழால் ஜனாதிபதியா வர முடியாது. அது ஒரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும். நாங்கள் இதை எங்களுக்கான ஒரு பரப்புரையா எங்களுடைய விடயத்தை வெளியால கொண்டு போக அல்லது சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த நாங்கள் சும்மா பகிஷ்கரிக்கிறோம் அல்லது வேற முறையிலான நிராகரிப்புகளை செய்தால் அது வெளியில் பெறாது, அது ரகசியமா போயிடும். இதை நாங்கள் ஒரு பரப்புரை மேடையாக்கி நாங்கள் ஒரு தேசியமாக திரண்டு நிற்கிறோம் என்றதை நாங்க காட்ட வேண்டியது தான் இப்ப இருக்கிற முக்கியமான விடயம். என்ன நீங்கள் கூறுவது இரண்டு தளத்தையும் கூறுகின்றீர்களா அல்லது புலம்பெயர் தளத்தை மட்டும் கூறுகிறீர்களா? இல்ல இரண்டு தளத்தையும் சொல்லலாம். ஆனால் புலம்பெயர் தளத்தில் என்னன்னு சொன்னால் இப்ப இங்க இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்க நூற்றுக்கணக்கான ஊர் சங்கங்கள் இருக்கு. இவர்கள் எல்லாம் தங்க சங்க வாயிலாக அந்தந்த மக்களுக்கு அறிவிக்கலாம். இதை பற்றிய தெளிவை ஏற்படுத்தி ஒரு அறிக்கைகளாகவோ அல்லது அவர்களுடைய
ஒன்று கூடுதல் வைத்து இது தொடர்பான புரிந்துணர்வை அவர்களுக்கு சொல்ல வேணும். என்ன என்னன்னு சொன்னா அங்க வந்து எந்த பெரும்பான்மை அரசு சிங்கள அரசு எது வரப்போகுது என்ன செய்யற போறது அதனால தமிழ் மக்களுக்கு ஒரு விதமான பயனும் இல்லை. இந்த தேர்தல் காலத்துல நீ எல்லோரும் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கணும். இதுக்கு முதுக்கல யாரும் மறந்துனேன் அல்லது இந்த பாங்க இந்த கேப்பாவில் இந்த போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் விடுதல் இதுகள் எல்லாம் இருக்கு. ஒருவரும் அதை எடுத்து பார்க்க இல்லைன்னு இப்ப வந்து வேற வேற விடயங்களை எல்லாம் சொல்றார்கள். குற்றங்களை கட்டுப்படுத்த போறோம், பொருளாதாரத்தை நிமித்த போறோம் சொல்றாங்க. அதனால தமிழாக்களுக்கு என்ன நன்மை இருக்குது? நன்றி. நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். புலம்பெயர்வு தமிழ் மக்களுடைய ஆதரவு தளம் என்பதனை குறிப்பாக தாயகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இங்கு இருக்கின்ற ஊர்ச்சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகளோடு தொடர்பினை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக தங்களுடைய உறவினர்களுக்கு அது குறித்து இந்த வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விளங்கப்படுத்துகின்ற பொழுது அதனால் அடையக்கூடிய பலன் என்பது அதிகம் என்பதை தெரிவித்திருக்கின்றீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு ராசநாதன். அடுத்த நேரில் சந்திக்க போகின்றோம். வணக்கம். குயின்சன் சொல்லுங்கள். ஆமா, நாங்க சொந்தக்காரருக்கு சொன்னாலே போதும் அவர்கள் வாக்களிக்க வேணும் என்று. தமிழ் பிரதிநிதிக்கு தான் வாக்களிக்க வேணும். ஏனென்றா இந்தியா வந்து சொல்லி இருக்கு நாங்க ஒற்றுமையா இருக்க வேணும் என்று. தமிழ் மக்களும் அதனைத்தான் கோரிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது சாத்தியப்படாத ஒன்றாகவே தொடர்ந்து கட்சிகளுக்கு இடையிலான அரசியலின் பிளவுகள் இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்தியா சொல்லித்தான் தமிழ் மக்கள் கேட்பார் என்ற ஒரு நிலை இருக்கிறதா? இப்பொழுது கேட்க மாட்டார்கள். காலத்தின் கட்டாயம் நாங்கள் இணைந்துதான் பயணிக்க வேணும். ஆமா. சரி, நீங்கள் ஊரில் இருக்கின்ற உங்களுடைய உறவினரோடு பேசினீர்களா? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் வடக்கு கிழக்கில் கூடுதலாக தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதை எப்படி நீங்கள் அறிகின்றீர்கள்? எனக்கு ஊரில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் எல்லாரும் இங்கதான் இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு ஆள் இருக்கிறார். அது நாங்க சொல்றோம். சரி, நன்றி குயின்சன். நிகழ்ச்சியில் கலந்துரைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக இருக்கின்றேன். யார் பேசுகின்றீர்கள்? நான் மாறன் பேசுகிறேன். மாறன் சொல்லுங்கள். உங்களுடைய கேள்வி என்று அருமையான கேள்விதான். அதைத்தான் நான் காலந்தோறுமே எல்லா உலகத்துல ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நேசிக்கக்கூடியபடியே அந்த ஒற்றுமை என்ற வார்த்தை தான். ஆனா இங்கே அந்த ஒற்றுமைக்கான ஒரு அடையாளத்தை தான் இங்க நாங்க செய்யலாம். வேற ஒன்றுமே செய்ய இயலாது. அதைத்தான் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கான விடை வந்து அவ்வளவு சுலபமான சரியான கடினம். ஏனென்றால் அந்த ஒற்றுமை என்றது இப்ப இங்கே நாம் இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த இடத்துல இருக்கிற நாமே மிக கடினமாக அதுக்காக பாடுபடும் போது அங்க இருக்க மக்களுக்கு அவ்வளவு ஏண்டா அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய நிறைய பிரிவினைகள் இருக்கு. அதை வந்து இந்த சந்தர்ப்பத்துல நிறைய பேர் பயன்படுது. இப்ப வழக்கறிஞர் சாயந்தரம் அண்ணா கூட பாத்தீங்கன்னா அவருடைய முகநூல்ல போட்டுருக்கு இது சஜித் ஐயா அவர்களுக்கு தான் நீங்க வாக்களிக்கணும்னு போட்டிருக்க. அப்ப அவரை சூழ உள்ளவரும் கண்டிப்பா அப்படி நிறைய பிரிவினைகளை வந்து நம்ம தாயகத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க கட்சிகளாக. சரி, ஆனால் தமிழ் என்ற ஒரு சொல்லில் ஒன்றிணைய சொல்லி கேட்கின்ற பொழுது அப்பொழுதும் இந்த பிரிவினை என்பது தமிழுக்குள்ளும் இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? என்றால் இப்பொழுது ஒரு தலைமைத்துவம் அல்லது வேறு விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பிரிவுகள் இருப்பது இயல்பான ஒன்றாக பார்த்தாலும் தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையின் குடையில் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று வருகின்ற பொழுதும் கூட இந்த பிரிவினை என்பது இருக்குமா? அது கண்டிப்பா நீங்களே அதுக்கான பதில சொல்லிருந்தீங்க. இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஸ்ரீதரன் ஐயா வந்து தான் தனது ஆதரவை வந்து அந்த கூட்டணிக்குள்ள ரெண்டு இல்லை, நான் குறிப்பிடுவது வந்து அரசியல்வாதிகளை இல்லை, பொதுமக்களிடமும் அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? சாதாரண பொதுமக்களிடம் கண்டிப்பா இருக்கும். என்று கேட்டா மக்களை வழிநடத்துவர்கள் அரசியல்வாதிகள். இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய பிரச்சாரத்தை கேட்கும் போது நீங்க செய்யக்கூடிய பிரச்சாரத்தை கேட்கும் போது எங்களுக்கே நாங்களெல்லாம் நீங்க சொல்ற பாதையில போகணுமென்று அந்த நீங்க சொல்லக்கூடிய சங்கு சக்கரத்துக்கு வாக்களிக்கணும்னு விரும்புறோம். ஆனா அதே மாதிரி எல்லா மக்களும் ஒரே பிரச்சாரத்தை கீழ் வருவாரன்ற பிரச்சனை. ஏன்னா பிரச்சாரம் செய்வர்கள் மத்தியில தான் அந்த மக்களுடைய மக்களுடைய பார்வையும் இருக்கும். அதுதான் உண்மையான இப்ப எல்லாரும் ஒரே பாதையில இப்ப பாருங்க எங்கட கூட்டமைப்பை வந்து எல்லாரும் ஒரே பாதையில பயணித்தால் இந்த பிரச்சனையே இருக்கா. அதுக்குள்ளே ரெண்டு பிரிவு, அதுக்குள்ள இன்னொரு பிரிவுன்னா மூன்று பிரிவு. அப்ப மக்களை வந்து சுலபமாக மற்றவர்கள் மடை மாத்தலாம். ஆனா உண்மையில நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. எங்களுக்கான தமிழ் தேசிய தலைவர் இருக்கும்போது இந்த ஒற்றுமை இருக்கணும்னா இவர்கள் அந்த அதே ஒற்றுமையை இங்கும் அங்கு இப்ப நாங்க எங்களோட உறவுகளுக்கு எடுத்து பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள்
அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க எல்லாமே தெரியாது. என்ன இங்க ஒவ்வொரு நாளும் எல்லா மக்களும் பசியா இருப்பார்களான்றதும் இல்லை. அப்ப மக்கள் பொருளாதார ரீதியிலும் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்ப தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் மாதிரி தான் இப்ப நடக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தான் விளையாட்டு மைதானங்கள் அமைச்சு கொடுக்கிறார்கள், அவர்களுக்கான விளையாட்டுகளை செய்கிறார்கள், மக்களுக்கு சின்ன சின்ன கலை நிகழ்வுகள் செய்கிறார்கள். அப்போ சில நிறுவனங்களை வச்சு ஊக்க தொகைகள் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்துல யார் அதை தலைமை செய்கிறாரோ அந்த பக்கம் தான் மக்களுக்கு தெரியவில்லை. தங்களுடைய பெருவில இருக்கிற அடையாளம் மக்களுக்கு, அந்த வலிமை மக்களுக்கு தெரியுது இல்லை. அது ஏன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை, நாம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கான சொந்தங்கள் அவர்களுக்கான பொருளாதார வசதியை கொடுப்பாங்க. அங்க இருக்கிற இன்னும் இவ்வளவு வறுமை நீங்க பாப்பீங்கன்னு நிறைய மக்கள் எவ்வளவு வறுமை கொட்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் ஞானம் இருக்குமாண்டா கஷ்டம். அதான் பிரச்சனை. ஆமாம், நன்றி மாறன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், ராஜன். ராஜன் சொல்லுங்கள். வணக்கம். நான் 2 தினங்களுக்கு முதல் என்னுடைய ஒன்றோட்ட சகோதரி மச்சான் குடும்பம் முல்லைத்தீவில் இருக்கிறோம். அவருடன் கதைத்தேன். அவர் கூறினார் 3 விஷயத்தை கூறினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்கள் தமிழ் வேட்பாளரைத்தான் ஆதரிப்பதாகவும், ஆனால் அதில் இப்ப நாங்கள் தமிழ் வேட்பாளரை ஆதரிப்புக்கான காரணத்தை அவர் கூறினால், நாங்கள் ஒற்றுமையாக இருந்து அவரை ஆதரிக்கிறதன் மூலம் இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போறோம் என்று. அதே வேளையாக கூறுகிறார் ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றால் அவர் வந்தால்தான் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆனால் தமிழ் வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பதால் நாங்கள் ஜனாதிபதி ஆக முடியாது. அது அங்கத்தைய சட்ட ஜாப்பு இருக்குது. ஆனால் அவருடன் ஒரு 2 மணி நேரம் இதை பற்றி கலந்துரையாடினேன். அவர் ஆணைத்தனமாக சொல்லுகிறார், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதில் அவர்கள் எந்த ஒரு நிலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் அவர் சரவண பவன் உங்களுக்கு செய்ய முந்தைய ஒரு தமிழ் தேசிய கூட்டத்தின் யாழ் உதயன் பத்திரிகையினுடைய நிறுவனர். அவர் இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதாவது கவுன்சிலர், அதாவது அங்கத்தியன் அந்த சொல்லுவதை, அதாவது அந்த மாவட்ட ரீதியில் அவர் அரசியல்வாதியா இருக்கிறார். அவரின் கருத்தும் அதான் இருக்கின்றது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் திரு ராமபிரசன். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? நான் ராஜன் காய்க்கிறேன். சொல்லுங்கள் ராஜன், நீங்கள் என்ன அவதானிப்பை கொண்டிருக்கின்றீர்கள்? மிகவும் ஒரு அருவருப்பாகவும் ஒரு மனவருத்தமான செயல் தான் என்னுடைய இனம் ரங்கி இருக்கின்றதை மிகவும் மனவருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். முதலாவது முதலாவது இலங்கையை பொறுத்தவரையில, இன்றைய இலங்கையின் சூழ்நிலையை பொறுத்தவரையில திரு ரணில் விக்ரமசிங்க தான் அன்கண்டிஷனலா பிரசிடண்டா வர வேண்டும் என்றது என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து. காரணம் என்னென்றால் 2 வருடங்களுக்கு முதல் திரு கோத்தபாய ஓப்பனாக திரு சஜித் பிரேமதாசாவோடையோ அல்லது மற்ற கண்டஸ்டரோடையோ நேரடியாக கேட்டு இந்த பொறுப்பை எடுக்க சொல்லி கேட்டவர். அப்ப இவர்கள் இருவருமே அந்த நேரம் எடுப்பதற்கு பயந்தார்கள். ஒரு விதமான ஒரே ஒரு மெம்பரோட பார்லிமெண்ட்ல இருந்து மிகவும் துணிகரமாக, மிகவும் நம்பிக்கையோட, கெட்டித்தனமாக அன்றைக்கு பாரமெடுத்தவர் திரு ரணில் விக்ரமசிங்க. அப்ப அவருக்கு ஒட்டுமொத்த இலங்கையினுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கின்ற பொழுதிலும் இது ரெண்டு விதம். இலங்கையை பொறுத்தவரையில ரணில் விக்ரமசிங்க தான் பலவானும், அதுல நோ கொஸ்டின். எங்கட விஷயத்துல காலமாக 1950ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில இருந்து எந்த இனத்தை காட்டுறதா இந்த தமிழரசு கட்சிக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ நரம்பொழி சாத்தியமா இருக்கின்றது. இதை நாங்கள் ஒருத்தருமே உணராமல் தமிழரசு என்று சொல்ல கேட்ட உடனே குறிக்கோளையோ அல்லது அது நன்மதிமையோ தெரியாம கண் மூடிக்கொண்டு போய் நாங்கள் ஓட் போடுறதான் காலங்காலமாக நாங்கள் செய்யவே இல்லை. சரி, நீங்கள் இப்பொழுது சொன்ன விடயம் அந்த ரணில் விக்ரமசிங்கவை தான் நாடு எதிர்பார்க்கின்றது என்று ஒட்டுமொத்தமாக. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய தெரிவு கூட வித்தியாசமானதாகத்தானே, சஜித்துக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று தானே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இதனை அறியாதவர்களாக அவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்களா? கட்டாயம் குறிக்கோள் இல்லாத தமிழரசு கட்சி தான் உருவாக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டு திரு எச்.ஜே.வி. சொன்னால. சரியா? அன்று தொடங்கி இன்று வரைக்கும் காலமாக 58ஆம் ஆண்டு காதிமுகத்திடல்ல போய் அன்னது சரியா இருந்து
எங்கட டாக்டர் ராமனா மூவி நாயனான்ல இருந்து எல்லாரும் அடி வேண்டி வெளிக்கிட்டு வந்தாரு. கடைசியா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், அருமையான சந்தர்ப்பம், எங்கட அர்ப்பணிப்பு, எங்கட இளம் சமுதாயத்தின் அர்ப்பணிப்பு. 77ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல இவர்கள் உதயசூரியன் குழந்தை ஒற்றுமையா நாங்கள் 100% நிலைநாட்டினாங்க. 100% நாங்கள் நிலைநாட்டினாங்க 77ஆம் ஆண்டு. சரி, இந்த நிலையில் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரனுடைய நிலை என்பது எப்படி இருக்க போகிறது? நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களோடு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இல்ல, காலங்காலமாக நாங்கள் எல்லாரும் டிப்ரெஸ்ல இருக்கிறோம். இப்ப நாங்கள் தேவையில்லாத ஒரு 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 அரியன் ஒரு கௌரவ பிரஜையை, என்கிற ஒரு தமிழ் பிரஜையை அன்னெசரியாக நாங்கள் அவருக்கு ஒரு 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 கோட்டையை போட்டு அவரை அதை கண்டெஸ்ட் பண்ண விட்டு இருக்கிறோம். இதால எங்க தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெற போறல, எந்த ஒரு தீமையும் பெற போறல. சரி, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு பல நேர்கள் அழைப்பில் காத்திருக்கின்றார்கள். அடுத்த நேரையும் சந்திப்போம். நன்றி ராஜன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர்? ஞானகுமாரன். என்ன பேர்? ஞானகுமாரன். ஞானகுமாரன், நீங்கள் சொல்லுங்கள். நாளை நடக்கவிருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம் நடக்கலாம். நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் போட்டியிடவில்லை. எங்கள் மக்களின் உணர்வலைகளை சர்வதேசத்துக்கு நிலைநாட்டுவதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளரை புத்திஜீவிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இல்ல வெல்லம் சோறு வண்டிடம் சொர்க்கம், அவனுங்களுக்கு 2 வருஷமா பெட்ரோல் தந்தான், மண்ணெண்ண தந்தான், சோறு தந்தான், அவனுக்கு தான் நாங்கள் ஓட் போடணும் என்ற அவசியம் கிடையாது. எங்கள் மக்கள் மண்ணுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல பக்கத்தவர்களாக இருக்கிறார்கள். வாங்கின அவங்க தரகு பணம் வேண்டிக் கொண்டாங்க. கொழும்பில் இருக்கிறவங்க அங்கஜனம் சுமந்திரனம் வாங்கின காசுக்கு மேலால கூவுறாங்க. விளங்குதோ? அதனால அவர்கள் எப்படி போயிட்டு போட்ட மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே 1-2 பேர் அது நடக்காது, இயலாது, நெகட்டிவ் நாங்கள் நெகட்டிவ் நினைக்கணும். நாங்கள் திங்க் பாசிட்டிவ். எங்களுக்கான ஒரு ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி எங்களுக்கு சர்வதேச உலகத்துக்கு நாங்கள் எங்களுடைய மன உணர்வுகளை காட்ட வேண்டும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாக திரண்டு அரியநேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுது இந்த ஆதரவு நிலை என்பது முன்னர் இருந்ததிலிருந்தும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இதனை மேலும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழினம் இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த அரியநேந்திரன் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது ஆதரவு நிலையை வழங்காதவர்கள் கூட இப்பொழுது தமிழினத்தினுடைய இந்த ஒற்றுமையை வெளியுலகு காட்ட வேண்டும் என்ற அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஏனைய அறியாதவர்களுக்கு எவ்வாறு இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை என்ன சொல்லுகிறது? கண்டிப்பா சமூக ஊடகங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் ஒரு பத்திரிகையாளனாகவும் எழுத்தாளனாகவும் தான் இருக்காங்க. சமூக ஊடகங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு பலம் பெற்ற ஒரு நிலைமையிலே சமூக ஊடகங்கள் இருக்கு, சோசியல் மீடியா. சோ ஒவ்வொரு மனிதனும் 4-10 பேருக்கு தன்னுடைய கருத்துக்களை போர்வர்ட் பண்ணி விடும்போது கண்டிப்பாக சும்மா ஒரு விளம்பரமாக தெரியாதவனும் கூட இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் கேட்கிறார், எங்களுக்காக களத்தில் நிற்கிறார், அவர் யாரிடமும் காசு வேண்டவில்லை, யாரிடமும் பணம் பெறவில்லை, எங்கள் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு பிம்பம் தான் அவர் என்பதை இங்கே காட்டிக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக போய் சேரும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஞானசேகரன். மீண்டும் சந்திப்போம். FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது புத்தம்புது காலை. அடுத்த நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சுதன் கேட்கிறேன். சொல்லுங்கள் சுதன். உங்களோட கருத்து எல்லாம், அதாவது முக்கியமா கனடிய அரசியல பாத்தீங்கன்னாலும் 3வது கட்சியா இருக்க NDP இந்த காலத்திலும் வேற சான்ஸ் இல்லை. இனிமேல் வர்றது தெரியாது, இது வேற கிடையாது. ஆனா NDP இந்த பலம் NDP சார்ந்து தான் மற்ற 2 கட்சிகளும் என்றால் NDP எவ்வளவு ஓட் பண்ணுதோ இவையால போதிய வாக்குகளை காட்டி ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக அந்த கட்சி தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். அதே வழியில அதாவது என்ன தமிழ் வேட்பாளர் ஒரு கட்சியா இருக்கீங்க, ஒரு கட்டாயம் எங்கட இவையோட கூட்டமைப்பு கட்டாயம் 2 பெரும்பான்மை கட்சிகளும் இவையோட கேப்பினம் நாங்கள் வெட்டாப்புறது எங்களுக்கு தீர்த்தல் முக்கியம். சரி, நன்றி சுதன். உங்களுடைய ஒலித்தெளிவு போதாமல் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை கூடுதலாக கேட்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் ஒலித்தெளிவு போதாமல் இருக்கின்றது. அடுத்த நேருக்கு வாய்ப்பை வழங்குகின்றோம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி. அடுத்த நேர். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் அப்பன் கேட்கிறேன். அப்பன் சொல்லுங்கள். முதல் சங்கக்கே முழங்குன்னு சொல்லிக்கொண்டு
இந்த தேர்தலில் இலங்கை தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. அது இலங்கைக்கு தான் அவர் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. இலங்கையை ஆள்றதல்ல சங்கின்ற நோக்கமோ தமிழற்றின் நோக்கமோ, இலங்கையில நாங்களும் ஒரு அதிகாரத்துக்குரிய மக்கள் என்பதை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு தேர்தல், இலங்கையின் பொது தேர்தலை பொது வேட்பாளர் மூலம் தமிழரை அடையாளப்படுத்துறோம். இதுக்கு எதிராக ஆர் போனாலும் தங்களுடைய கட்சியில தமிழ் தேசியம் என்று இருக்கிறார்கள், தயவு செய்து எடுத்துருங்க தமிழ் என்றதை தேசியம் என்று மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. சரி, இந்த நேரத்தில் ஒரு கேள்வி ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது, உங்களிடம் கேட்க வேண்டும். அதாவது இப்பொழுது இந்த தமிழருடைய பலம் சர்வதேசத்திற்கு காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற அதே தருவாயில் தமிழருடைய அதிக வாக்குகளை இந்த பொது வேட்பாளர் பெரும் பட்சத்தில் தமிழருடைய ஒற்றுமையையும் நிலைநிறுத்துவதற்கான ஒரு சக்தியாக அவர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் தமிழருடைய பலம் என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமா? நிச்சயமா. ஏனென்று சொன்னால் எங்களுக்குள் எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் சரி, மொழி ரீதியா இன ரீதியாக நாம் ஒற்றுமை என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுவோம் என்பதில் நான் நம்பிக்கை உள்ள இருக்கிறேன். என்னை போல அத்தனை தமிழக மக்களும் நம்பிக்கை இருக்கிறார்கள். தமிழக மக்களை நம்பித்தான் உலகத்தமிழ் மக்கள் இருக்கான். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு அப்பன் அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேராக அவர் இருப்பார். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் ஜே பேசுறேன். என்னென்றால் என்னன்னா இப்ப நாங்கள் ஒற்றுமையை காட்டுறதுக்கு நாங்கள் அந்த கட்சி அந்த புலவோடு இந்த கட்சி புலவோடு சொல்லி நாங்களே இப்ப புல விட்டு கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஒற்றுமையை வச்சு நாங்கள் எங்களுக்கு சமூக ஆதரவு கொடுக்கறதில்லை. நாங்களே அங்க அவன் அப்படி செய்தானு இப்படி செய்தானு நாங்களும் பார்த்தான் செய்யறோம். எங்களை நம்பிக்கை இல்லாம ரணிலையும் அனுராவையும் தான் நம்பிக்கொண்டிருக்கோம். அவங்க வரப்போறாங்க தேவையில்லாத வாயால பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி அலட்டி கொள்ள தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படியா? கட்டாயம் நான் எந்த இனம் எந்த குடும்பம் எந்த உறவுகளுக்கான நான் எந்த கடமையை செய்வோம். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு இன்னும் ஒரு நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார். நேர்கள் விரைவாக உங்களுடைய கருத்துக்களை கூறுகின்ற பொழுது இன்னும் சில நேர்களை விரைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. யார் பேசுகின்றீர்கள்? நான் ராஜா கதைக்கிறேன். ராஜா, சொல்லுங்கள். இந்த அரியவேந்திரன் எடுக்கிறது வெல்றது என்றதை விட அவர் எடுக்கிற ஓட் பாகையனுக்கு உதவும். அதாவது அதை 2 பேரும் 45 எடுத்தணும் என்றால் இவற்றை ஓட் வேணும் என்று சொல்லிக்கல ஒரு பாகையின் வரும். அப்ப இந்த பாகையின் நேரத்துக்குள்ள, அதாவது 21ஆம் தேதி இரவு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிகிற நேரத்துக்கு இடையில இவர் என்ன டிமாண்ட் பண்ணணும்ன்றதை எடுத்து வச்சிருக்கணும். அதாவது இது நடக்குமோன்றது சரியாக, நான் அப்படி நடக்கிறக்குரிய சாத்தியக்கூறு 70-80% இருக்குது. ஆமாம், கடந்த தேர்தல்களில் இருந்து இந்த தேர்தல் என்பது வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகின்றது. ஆனால் அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். என்ன பெயர்? சொல்லுங்கள். முதல்ல இந்த அரியநேந்திரன் சங்க முழங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த அரியநேந்திரனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நான் வெள்ள போறையில தோற்க போறேன்னு சொல்லி அப்படி இருந்து இந்த கட்சியை விட்டுட்டு அவர் என்னத்துக்காண்டி நிற்கிறான்றதை மக்கள் எல்லாம் கொள்ளணும். அவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்பதை எல்லா கட்சியிலும் நாங்க சொல்றோம். கட்சிகளோ ஒற்றுமையிலும் சொல்லி அந்த எதிராக கல்யாண மொழியா நிக்கிற மொழியை இப்ப தமிழ் ஆக்கலன்னு சொல்லி ஒன்றா நிற்கிற மக்கள் கட்சிகள் எல்லாருமே ஒரே அணியில நிற்கிறார்கள். அதை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளை இங்க இருக்கிற மக்களாகிய நாங்கள் செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேராக நீங்கள் தான் இருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.